السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: يبتلى الرجل على حسب دينه فإن كان في دينه صلابة زيد في بلائه وإن كان في دينه رقة خفف عنه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்க நரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கின்றார். ஒரு பகுதி சோதனைக்குரியதாகவும் அடுத்த பகுதி இந்த சோதனைக்குள்ள கூலியை கொடுக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். சோதனைக்குரிய காலம் மிக சுருக்கமான காலம். அது ஒவ்வொருத்தருடைய நேர காலங்கள், ஒவ்வொருத்தருடைய அல்லாஹ் எவ்வளவு காலங்களை முடிவு செய்திருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை சோதனையாக இருக்கும். ஆனால் மௌத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கை அது நிரந்தரமான அழிவு முடிவில்லாத வாழ்க்கை. அதுல யார் இந்த சோதனையில வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கு தொடர்ச்சியான அழிவு முடிவில்லாத நிரந்தரமான இன்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். மேலான கண்ணியமான சொல்ல, யார் இந்த சோதனையிலே தோல்வி அடைவார்களோ அதே போன்று அவர்களுக்கும் அழிவு முடிவில்லாத தண்டனைகள், நிரந்தரமான வேதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். எனவே மேலான சகோதரர்களே, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள வாழ்க்கை இது சோதனைக்குரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை சோதனையுடைய அடிப்படையில கெடுதியை கொண்டும் நல்லதை கொண்டும் நாங்கள் நிச்சயமா சோதிப்போம். வாழ்க்கை சோதனை தான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சோதனைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். பொதுவான அமைப்புல கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் அவரிடத்துல எந்த அளவு ஈமான் தீன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சோதிக்கப்படுவார். யுபத்தல ரஜுலு அலா ஹஸபி தீனி. ஒரு மனிதன் அவன் தீனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் ஈமானுக்கு ஏற்ற மாதிரி, அவன் உறுதிக்கு ஏற்ற மாதிரி அதிகம் சோதிக்கப்படுவார். அவன் தீன்ல உறுதியானவனாக, ஈமான்ல உறுதியானவனாக இருந்தா அவனுக்கு சோதனைகள் அதிகரிக்கப்படும், சோதனைகள் அதிகமாக இருக்கும். அப்படி என்ன, நல்லவங்களுக்கு சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். அவன் தீன்ல பலகீனமானவராக இருந்தால், ஈமான்ல பலகீனமானவராக இருந்தால் அவருக்கு சோதனை லேசாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே சோதனை ஒவ்வொருத்தருடைய ஈமானுக்கு ஏற்ற மாதிரி
தீனுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொருத்தரும் சோதிக்கப்படுவாங்க. இது பொதுவான ஒரு அமைப்பு. இன்னொரு முறை இருக்கு. பொதுவான சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல அந்த சோதனையில எல்லோரும் சேர்ந்து மாற்றிக்கொள்வாங்க. பொதுவான அமைப்புல மேலாம் சோதனை பல அமைப்பு இருக்கு. அதாவது ஒன்று அல்லாஹ் அடியான நெருக்கிக் கொள்வதற்காக, அல்லாஹ் ஒரு அடியாளுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதற்காக, ஆகிரத்துல பெரிய தரஜாக்களை கொடுப்பதற்காக சோதிக்கிறதும் தெரியும். அல்லாஹ்வை நெருங்குறதுக்காக அடியான அல்லாஹ் நெருக்கிக் கொள்வது அவரை சுகமாக வச்சு, அவரை கஷ்டப்படுத்தாம, அவரை நோவிக்காம, அவரை சிரமப்படுத்தாம அப்படி அல்லாஹ் நெருக்கிக் கொள்ற ஒரு முறை இல்லவே இல்லை. அல்லாஹ் நெருக்கத்தை அடையலும் சோதனைகளை கொண்டுதான். கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள், கவலைகள். அந்த சோதனை என்று வரக்கொள்ள அது பொருளாதாரத்துல சோதனை, உடல் ரீதியாக சோதனை, பிள்ளைகளால சோதனை. இந்த 3 சோதனைகள் சொல்ல குறிப்பா சொல்லியிருக்கிறார். ما يزال البلاء الذي لا يزال البلاء بالمؤمن والمؤمنة في نفسه وماله في نفسه وماله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு சோதனை தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கு. அவருடைய உடல் ரீதியாக, அவருடைய பொருளாதாரத்துல, அவருடைய பிள்ளைகள்ல, இந்த 3லையும் ஒரு அடியானுக்கு சோதனை இருந்து கொண்டே இருக்கும். இவருக்கு உடல் ரீதியாக சோதனை, பொருளாதாரத்துல சோதனை, சொத்து செல்வங்கள்ல சோதனை, தொழில் வியாபாரத்துல சோதனை, பிள்ளைகள்ல சோதனை. ஆனா இந்த சோதனைகள் ஒன்று முடிய இன்னொன்று இப்படி மாறி மாறி வந்து இந்த மனிதன் இந்த மௌத்துடைய நாள் வரக்கொல, இவர் மௌத்தாவ கொல எந்த பாவமும் இல்லாம அல்லாஹ்வை சந்திப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபீ நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி. இது நல்லவங்களை பொதுவாக அல்லாஹ் சோதிக்கிற முறை. இன்னொன்று இருக்குது பாவங்களால சோதனை. அது சோதனை என்றதை விட ஒரு வகையான தண்டனை. பொதுவாக இந்த உலகத்தில இருந்து வானத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் எங்கட மக்களுடைய செயல்கள், இன்னைக்கு 700 கோடி மக்கள் வாழ்றாங்கடா, அல்லது எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்களோ, இந்த அவ்வளவு கோடி மக்களுடைய செயல்கள் ஒவ்வொரு நாளும் வானத்தை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கு. காலையிலேயும் மாலையிலேயும் மலக்குமாறு எடுத்துட்டு போறாங்க. இங்க இருந்து போற அமலுக்கு ஏற்ற மாதிரி, நல்ல கெட்ட செயலுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் வந்து கொண்டு. இது பொதுவான அமைப்பு. இன்னொரு அமைப்பு இருக்கு. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காஃபிருடைய விஷயத்துல அல்லாஹ்வை நம்பாத, ஆகிரத்தை நம்பாத மக்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனுபவிக்கிறதுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை இந்த துன்யா மட்டும்தான். அவங்களுக்கு அதனாலதான் உலகம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்க அடிக்கடி பயான்ல கேட்கிற விஷயம் இது. துன்யாட வாழ்க்கை காஃபிருக்கு சொர்க்கம் என்ன கருத்து? அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற இடம் இந்த துன்யா மட்டும்தான். ஏன் அவங்க அதே நிலைமையில காஃபிராகவே மௌத்தா போனா அவங்களுக்கு நிரந்தரமான முடிவில்லாத நரகம் இருக்குன்னு குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப அவன் பாவத்துக்கு இங்கேயும் கஷ்டப்படுத்தி அவனை அங்கேயும் கஷ்டப்படுத்துறது பொருத்தம் இல்லை. எங்கேயாவது அவன் அனுபவிக்கணுமே. அதுக்காக அல்லாஹ் உலக வாழ்க்கைய அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு உலக வாழ்க்கை சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் ஹதீஸ்ல வந்திருக்கு. அவன் இந்த உலகத்துக்கு ரஹ்மத் இறங்குறது, இந்த உலகத்துக்கு அஸாப் வாரது காஃபிர்களோட செயலை வச்சு அல்ல. காஃபிர்களுக்கு பொதுவான அமைப்புல அல்லாஹ் இந்த உலகத்துல நல்லதான் செய்யறாங்க. காஃபிர்கள் எப்ப தண்டிக்கப்படுவாங்கன்னா, அவங்களுக்கு தாவத் கொடுத்து, அவங்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி,
அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி படைச்சவன் அல்லாஹ், பாலிக்கிறவன் அல்லாஹ், பாதுகாக்கிறவன் அல்லாஹ், உணவளிக்கிறவன் அல்லாஹ், அவன் தான் வணங்கப்பட தகுதியானவன், இந்த உலகத்தில் அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் எவனும் இல்லை என்ற இந்த தெளிவான விளக்கங்கள், இந்த தாவத், இந்த அழைப்பு அவங்களுக்கு, எனவே நீங்க இஸ்லாத்தின் பக்கம் வாங்க, எனவே நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்க என்ற தாவத் கொடுக்கப்பட்டு அவங்க அதை நிராகரிச்சாங்கன்னா அதுக்கு தண்டனை வரும். அந்த அடிப்படையில தான் எல்லா காலத்திலையும் ரசூல்மார்கள் இருந்த காலங்கள்ல காபீர்கள் தண்டிக்கப்பட்டாங்களே. ஒவ்வொரு கூட்டத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துல இருந்து உலகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் காபீர்கள் தண்டிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தாவத் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு ஈமான் இஸ்லாம் அல்லாஹ் பத்தி எடுத்து சொல்லப்பட்டது, விளங்கி நிராகரிச்சாங்க, விளங்கி அதுக்கு அதை மறுத்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு காபீரனே சொல்லு. சும்மா இந்த முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு காபீரன்னு சொல்லல. சரியா பார்த்தா ஏன் சொல்லல? அவங்களுக்கு நான் இன்னும் அல்லாஹ் விளங்கப்படுத்தவே இல்லை, இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்தவே இல்லை, விளங்கி மறுத்தா தானே காபீரன்னு சொல்லு. காபீர் என்ற அரபு வார்த்தையுடைய கருத்து மறுக்கக்கூடியவன், நிராகரிக்கக்கூடியவன். நிராகரிக்கிறதுக்கு அவர் முதலாவது விளங்கணுமே, விளங்கினா தானே. விளங்கி இல்லைன்னு சொன்னா தான் அவர் நிராகரிக்கிறார் என்று சொல்லு. விளங்கப்படுத்தவே இல்லை, விளங்கவே இல்லை, எனவே அந்த மனுஷனை போட்டுக்கொண்டு காபீர்னு சொல்லலாம். எங்களுக்கு என்ன நல்லா தெரியும், மாஷா அல்லாஹ் அனுபவங்களும் நிறைய இருக்கு. நாங்க இப்ப மனுஷியார கணக்கு எங்க ஆட்களுக்கு பயம் பண்ணி கொண்டிருக்கிறோமே. இதே மாதிரி அந்த ஒரு கொஞ்சம் காபீர் ஈமான் இல்லாத களிமா சொல்லாதவங்களை வச்சு அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி விளங்கப்படுத்தி ஈமான் இஸ்லாத்துடைய விஷயங்களை விளங்கப்படுத்தினா சத்துக்கு வராங்க. நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, இதுதான் சரியா ஏற்றுக்கொள்றாங்க. நிதா பவுண்டேஷனால ஹாமனி ப்ரோக்ராம் நடக்குது. ஹாமனி என்றா மஸ்ஜிதுக்கு அவங்கள வர வச்சு முஸ்லிம் அல்லாதவங்க எல்லா அமைப்புல உள்ளவங்களும் வராங்க, படிச்ச ஆட்கள், போலீஸ், பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, அரசாங்க தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க மஸ்ஜிதுக்கு வாங்க அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து வர வச்சு பேனர்கள் போட்டு, அதாவது இஸ்லாம் சம்பந்தமான ஒவ்வொரு தலையங்கத்துல போர்டுகள் போடப்பட்டு சிங்களத்துல அதிகமா சிங்களம் பேசக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இஸ்லாத்துடைய ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கப்படுத்தி அவங்க அதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்து முடிஞ்சதுக்கு பின்னால கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான முறையில புத்திக்கு பற்ற மாதிரி பதில்களை கொடுத்தா அவங்க சொல்றாங்க, நாங்க இஸ்லாம் என்று விளங்கி இருந்தது என்னவோ, இவ்வளவு அழகான இஸ்லாம், இதை நீங்க நேரத்தோட சொல்லி தந்திருக்கணுமே, இவ்வளவு நாள நாங்க மாக்கமா இல்லையா விளங்கி இருந்தோம் என்று சொல்றாங்க. அன்றைக்கு கலனி யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட் அந்த ஒரு பள்ளிவாசலுக்கு அழைக்கப்பட்டு அவங்களுக்கு இதெல்லாம் விளங்கப்படுத்தி முடிச்சதோட ஒரு பொம்பளை புள்ள சொன்ன, எனக்கு இப்பே இஸ்லாம் சேர்த்துக்கொள்வோம். உடனடியா படிச்ச புள்ள, இந்த விளப்பம் இல்லாத கேசுவல் அல்ல. இப்படி ஹாமனி சென்டர் ஒன்று குரல்ல பள்ளியில நிதா பவுண்டேஷனால மஸ்ஜிதோட சேர்ந்து நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு வந்து போன பலர்கள் கிட்டத்தட்ட 20க்கு மேல நபர்கள், ஆண்கள் பெண்கள், அவங்க இங்க வந்து பார்த்து கேட்டு விளங்கி அதுக்கு பின்னால அவங்க இஸ்லாத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு 20 பேருக்கு மேல கண்டிப்பா சொல்லிக்கிறாங்க. அப்ப குறை எங்கள்ல தான் நாங்க என்ன அவங்களும் விளங்கப்படுத்து, நாங்க அவங்கள பார்க்கவே காபீர் 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 அப்படி சொல்லவும் கூடாது, அந்த பார்வையில பார்க்கவும் கூடாது. ஏன்னா நாங்க விளங்கப்படுத்தவே இல்லை. பாவம் மேலான சொல்ல இந்த மக்கள் பாவம், நல்ல மக்கள், விளப்பம் இல்லாம இருக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, நாங்கத்தான் குற்றவாளிகள். அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இஸ்லாத்தை விளங்கப்படுத்தி அவங்க விளங்கி அதுக்கு பின்னால மறுத்தாங்கன்னா அப்பதான் காபீர்னு சொல்லி. அப்ப இந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், இவங்களுக்கு நான் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவர்கள், அவ்வளவுதான் சொல்லு, கலிமா சொல்லாதவர்கள் எந்த வார்த்தையை தான் பாவிக்க ஒழிய இவங்களுக்கு காபீர்னு சொல்லு. எனவே அந்த அடிப்படையில இந்த காபீர்களுக்கு உலக வாழ்க்கை சொர்க்கம், அவங்க அனுபவிச்சு கொண்டு இருக்க மௌத்து வரைக்கும் அவங்க அதே நிலைமையில இருந்தாங்கன்னா அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க, அதே நிலைமையில மௌத்தானாங்கன்னா நிரந்தரமாக நடக்குவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே
இந்த இப்ப வந்திருக்கிற சோதனையா இருக்கட்டும், இதை நான் குர்ஆன் ஹதீஸை வச்சுதான் சொல்றேன். நீங்க இதுக்கு ஆதாரம் கேட்டா எல்லாத்துக்கும் ஆதாரம் தெளிவா இருக்கு. இந்த சோதனையை நாங்க சொல்லணும், இது எங்கட பாவத்தால வந்த சோதனை, இது எங்கட பாவத்தால வந்த சோதனை. எங்களுக்கு எங்கட பாவத்தால வந்த சோதனையின் காரணமாக அந்த மக்களும் பாதிக்கப்பட்டாங்க, அந்த கலிமா சொல்லாத மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு அடிப்பாங்க, அவங்க எங்களையே திருத்துவாங்க. நீங்க பாவம் செய்யாதீங்க, நீங்க மாத்தமா நடந்தா உங்களையே வச்சு வார சோதனையால நாங்களும் கஷ்டப்படுவோம், எனவே நீங்க நல்லா நடங்க என்று அவங்க எங்களையே பனிஷ் பண்ணுவாங்க. பள்ளிக்கு போங்க, ஹராத்தை செய்ய விட மாட்டாங்க. நீங்க மாத்தமான வேலை செஞ்சிடாதீங்க, ஏன்னா உங்களோட செயலை வச்சுதான் உலகத்துக்கு சோதனை வரும். ரஹ்மத் இறங்குறது உங்களே வச்சு நீங்க நல்லா நடந்தா தான் உங்களோட மலை, உங்களுக்கு பெய்கிற மலையில நாங்களும் நலையேடும், உங்களுக்கு இறங்குற ரஹ்மத்தால நாங்களும் அனுபவிப்போம். அல்லது நீங்க இந்த நாட்டில இருந்து போங்க, நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் சொர்க்கமாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில எங்களுக்கு நாங்க அல்லாஹ்வ நம்பாத மக்கள், எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள காலமே இந்த கொஞ்ச நாள் தான், எங்களை பாட்டுல விடுங்க என்று அவங்க சொல்லுவோம். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்குதா? அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க தான் யோசிக்கணும், எங்கட பாவங்களை தான் நாங்க யோசிக்கணும். எங்கட தவறுகள், குற்றங்கள், எங்கட பலகீனங்கள், எல்லா அமைப்புலையும் எங்கட அநியாயங்கள், நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகள், இதுக்கு நாங்க எல்லோரும் சேர்ந்து தௌபா செய்யும், இஸ்திக்ஃபார் செய்யும், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, மிருகங்கள் செஞ்ச பாவம் என்ன? மிருகங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திக்ரோட தான், எல்லா மிருகமும் அல்லாஹ்வை திக்ர் செய்து, எங்கட பாவத்தால் அதுவும் சேர்ந்து இல்லாம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற மிருகங்கள், படைப்பினங்கள், மரம், மற்ற எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மையத்தை போய்த்து கொண்டிருந்தது, ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போனாங்க. நபியுடைய காலத்துல சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு, இந்த மௌத்தானவர் நிம்மதி அடைஞ்சிட்டார் அல்லது அவரால மக்கள் நிம்மதி அடைஞ்சிட்டாங்க. முஸ்தரீஹ் முஸ்தராஹ் மின் என்ற ரெண்டு வார்த்தையை பாவிச்சாங்க. சஹாபாக்கள் இந்த வார்த்தை கருத்து விளங்க இல்லை. கேட்டாங்க, மல் முஸ்தரீஹ் வமல் முஸ்தராஹ் மின்ஹு யா ரசூலல்லாஹ், முஸ்தரீஹ் என்ற ஒரு வார்த்தையை பாவிச்சீங்க, அத விளக்கம் என்ன சொன்னாங்க? ஃபஅம்மல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ், நிம்மதி அடைந்து விட்டார் என்ற கருத்து ஒரு நல்லடியான், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு மூமினான அடியான், அவன் மௌத்தாவுரத்தை கொண்டே துனியாத கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் இருந்து கலந்து அவன் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, நிஅமத்துகளை, சொர்க்கத்தை அனுபவிக்க போய் கொண்டிருக்கிறார். وَأَمَّا الْعَبْدُ الْفَاجِرُ يَسْتَرِيحُ مِنْهُ الْعِبَادُ وَالْبِلَادُ وَالشَّجَرُ وَالدَّوَابُ சொன்னாங்க. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு பாவி மௌத்தாவுரத்தை கொண்டே ஊருக்கு நிம்மதி கிடைக்குதுன்னா, ஒரு பாவி மௌத்தாவுரத்தால ஊருக்கு நிம்மதி. يَسْتَرِيحُ مِنْهُ الْعِبَادُ وَالْبِلَادُ மக்களுக்கு நிம்மதி. وَالشَّجَرُ மரம் மட்டைக்கு நிம்மதி. மிருகங்களுக்கு நிம்மதி என்ன? இது சரியான ஹதீஸ். யோசிச்சு பாருங்க இந்த ஹதீஸ். ஒரு பாவியான அடியான் மௌத்தாவுரத்தை கொண்டு ஊருக்கு நிம்மதி கிடைக்குது, மக்களுக்கு நிம்மதி கிடைக்குது, மரம் மட்டைக்கு நிம்மதி கிடைக்குது, மிருகங்களுக்கு நிம்மதி கிடைக்குதா? என்ன நிம்மதி? நிம்மதி என்ன? ஏன்னா இந்த பாவிகளுடைய பாவத்தால தான் உலகத்துக்கு சோதனை வரும். சூறாவளியா இருக்கேனும், சுனாமியா இருக்கேனும், இப்ப வந்த இந்த வெள்ளங்களா இருக்கேனும், எதுவாகவும் இருக்கேனும், இது பாவத்தால தான், பாவிகளுடைய பாவத்தால தான் வரும். அந்த பாவத்தால வர தண்டனையால மரங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுவது, மிருகங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுவது, மனிதர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுவது, ஊர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஊரே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, இது பொதுவான பேச்சு, இது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இல்லை, பொதுவாக நாங்க எல்லாரும் விலகி கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் அவங்களை தான் யோசிக்கணும்.
ஏண்ட ஹாலாத் எப்படி இருக்கு, ஏண்ட ஈமான்ட நிலைமை என்ன, ஏண்ட இபாதத்துடைய நிலைமை என்ன, ஏண்ட தொழுகைட நிலைமை என்ன, ஏண்ட பொருட்கள் வாங்கல்ட நிலைமை என்ன, ஏண்ட குடும்ப வாழ்க்கையுடைய அமைப்பு எப்படி, ஏண்ட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, என்னையால யாருக்காவது அநியாயங்கள் நடக்குதா, அல்லாஹ்க்கு மாசமான வேலைகள் நடக்குதா, நான் என்னையத்தான் தனியே இருந்து யோசிக்கும். அப்படி எனக்கு நாங்க அல்லாஹ் கிட்டே மன்றாடணும், யா அல்லாஹ் ஏண்ட குறைய எனக்கு காட்டித்தா, யா அல்லாஹ் ஏண்ட தவறுகளை எனக்கு விளங்கப்படுத்தியா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட மண்டாடி மண்டாடி கெஞ்சி கெஞ்சி கேட்டுதான் பெற்றுக்கொள்ளும். ஷைத்தான் எங்களுக்கு மக்கியவங்களோட குறைகளை தான் காட்டுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மக்கியவன குறைய இவன் பார்த்து கொண்டுதான் இவன் திருந்த மாட்டான், இவன் பாவத்தை செஞ்சு கொண்டே இருப்பான். ஏன்னா அவரை கொண்டு அவருக்கு திருப்தி, நான் நல்லா, அதனால தான் அவரை கெட்டாள் என்றார். அவரை கெட்டாள் என்றார் கருத்தே நான் நல்லா, அத மாற்று கருத்து என்ன வருது, நான் நல்லா, அதுதான் கருத்து. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு போன ஜும்மாவும் மதீனால இந்த சோதனைகள் பொறுமையை பத்தி தான் ஓதினான். அதுக்கு முந்தின கிழமை மக்காத ஜும்மாலையும் இந்த சோதனைகள் பொறுமையை பத்தி தான் பேசினான். இந்த தலையங்கங்கள்லே தான் ஜும்மாவும் நடந்தது. உலகத்துக்கு வந்த எல்லா நல்லடியார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களை தொட்டு காட்டினாங்க, சஹாபாக்களை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதே போல இமாம்கள் சோதிக்கப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்தினாங்க, அவங்களோட பொறுமையை பத்தி விளங்கப்படுத்தினாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தினாங்க. அஜபன் லி அம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர் வலைஸ ذلك இல்லா லிமுஃமின் إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. மூமினுடைய விஷயம் புதுமையானது, மூமின் காரியங்கள் ஆச்சரியமானது. ஏன்னா மூமினுக்கு வார எல்லா நிலைமையும் நலவு வேண்டாம். மூமினா இருந்தா அவருக்கு வார நலவும் நலவு தான், அவருக்கு வார கெடுதியும் நலவு தான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவருடைய எல்லா காரியமும் அவருக்கு நலவா தான். இது மூமினுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை. மூமினா இருந்தா மட்டும்தான் இந்த பாக்கியம் இருக்கு. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன அஸாபத்து ஸர்ராஅ ஷக்கர், ஒரு மூமினுக்கு சந்தோஷமான நிலைமைகள் ஏற்பட்டா அவர் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார். அவரது கெட்டித்தனம் கலைக்க மாட்டார். அவருக்கு கொடுத்த கேமையும் அவருக்கு கொடுத்த நாங்க போனோம் ஆட்சி செஞ்ச பிரத்தினம் உருட்டினம் அந்த கதை ஒன்றும் இல்ல, அல்லாஹ் செஞ்சான், அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்தான், இந்த நிலைமை அல்லாஹ் உருவாக்கினான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா பாராட்டு, அல்லாஹ் தான் சொல்லுவார், அல்லாஹ் தான் செஞ்சான், அல்லாஹ்க்கு தான் ஷுக்ர் செய்வார் மூமின். எனவே அவருக்கு வார இந்த நல்ல நிலைமைகள், சந்தோஷமான நிலைமைகள் அவருக்கு நலவாயிக்கு. மூமினுக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், நஷ்டங்கள், நோய் துன்பங்கள் எது வந்தாலும் சபர், மூமின் பொறுமையோடு இருப்பார். நாங்க எல்லாம் என்ன சொல்லணும், இந்த எல்லா மக்களுக்கும், இந்த சோதிக்கப்பட்ட மக்கள் பாவம், அவங்களுக்கு நாங்க எல்லாரும் துவா செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஜும்மாக்கு பின்னாலே, தொழுகைக்கு பின்னாலே துவாவும் இருக்குது. அவங்களுக்கு நாங்க சொல்லணும், நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, கத்தரல்லாஹு மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நாடியது நடந்தது. லேசில்ல இத சொல்றதுக்கு உள்ளத்துல ஒரு ஈமான் ஒன்று தேவை. அடுத்தது அவர் சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க அல்லாஹ்வுக்காக வாழ்றோம், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி போவோம். எங்ககிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அல்லாஹ்வால கிடைத்தது, எதெல்லாம் இல்லாம போனதோ அதுவும் அல்லாஹ்வால இல்லாம. மூணாவது சொல்லணும், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வக்லுஃப் லீ கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட சோதனைக்கு எனக்கு நன்மை தா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கு, இந்த சோதனைக்கு கூலி தா, யா அல்லாஹ் எது இல்லாம போச்சோ அதை விட சிறந்ததை தா, யா அல்லாஹ். இந்த துவாக்களை தான் ஓதோம் இந்த மக்கள் நிலவார டைம் எல்லாம். ஏதா லேசி இல்ல மேலான சகோதரர்களே,
கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து சின்ன சின்ன சீட்டுகளும் பிடிச்சு சாதாரண மக்கள், எளிய மக்கள், பெண்கள் தெரியும் தானே, கொடுக்குற செலவையும் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு கேஸ் குக்கர் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், சிலிண்டர் வாங்கணும், இப்படி என்னென்னத்தையாவது சேர்த்து சேர்த்து மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஊடோண்டு எடுக்கிறேன்டா லேசி இல்ல, ஒரு ஊடோண்டு செய்யறேன்டாலும் லேசி இல்ல. எவ்வளவு சிரமம், இன்றைக்கு எவ்வளவு செலவு. அப்படி எல்லாம் தயாரிச்ச சாமான் திடீரென்று தூங்கி எலும்புகள் ஒன்றே காண இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு சோதனை, எவ்வளவு பெரிய ஒரு பொறுமை ஒன்று தேவை. அந்த மக்களுக்கு நிறைய ஆறுதல் சொல்லுவோம், யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் உங்களோட பாவத்தாலத்தான் வந்துச்சு, உங்களுக்கு அப்படி வரத்தான் ஒன்றும் வார்த்தையே பாவிக்க கூடாது, அப்படி வார்த்தைகளே பாவிக்க கூடாது. ஆறுதல் தான் சொல்லப்படும். எவ்வளவு வேணுமோ ஆறுதல் சொல்லுங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாங்க உறுதியோடு இருப்போம். எதெல்லாம் இந்த மக்கள் இழந்தார்களோ அல்லாஹ் அதை விட சிறந்ததை கொடுப்பான். மௌத்துடைய விஷயத்துல அந்த மௌத்தானவங்க எல்லாம் ஷஹீதாக போயிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாம் சொர்க்கவாதிகளா போயிட்டாங்க. எங்களுக்கு தான் அந்த களிமா சொன்னவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்கு. களிமா சொல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. கஷ்டப்பட்டும் கூலி இல்ல அவங்களுக்கு. களிமா ஹதீஸ்ல வந்திருக்கிறே, வயிற்று போக்குல மௌத்தாவினா அவர் ஷஹீத். உள்ள கிடைக்கக்குள்ள அந்த அதால ஒரு பூ மௌத்தாவினா அவள் ஷஹீத். ஒரு செவர் ஒன்று விழுந்து மௌத்தாவினா ஷஹீத். கடல்ல மூழ்கி தண்ணில தாண்டி மூழ்கி மௌத்தானா அவருக்கு ஷஹீத். இப்படி ரசூலா சொல்லிக்கிறாங்க பல விஷயங்கள். எனவே இவங்க எல்லாம் துனியாவுடைய அடிப்படையில ஷஹீதா இருக்கிறாங்க. யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ அல்லாஹ் அவங்களை எல்லாரையும் மன்னிச்சு அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை உயர்ந்த அந்தத்தை கொடுப்பானா. அடுத்த முக்கியமான விஷயம், மேலான சகோதரர்களே, நானும் நீங்கள் இப்படித்தான் விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த சோதனையை வராம எங்களே வச்சிருக்கிறான். என்னத்துக்கு என்ன, இந்த மக்களுக்கு உதவி செய்ய. அப்படிதான் யோசிக்கணும். எங்கட வீட்டுக்கு, எங்கட ஊருக்கு, எங்கட மஹல்லாக்கு இப்படி நாங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் இப்ப எல்லா ஸ்ரீலங்கால ஒரு சில பகுதிகள் தான் இப்படி சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்குது. பல பகுதி மக்கள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, வளமையை போல இருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் யோசிக்கணும், அல்லாஹ் எங்களே அந்த சோதனையை பாதுகாத்தது இந்த மக்களுக்கு உதவி செய்யும். எப்படி எல்லாம் உதவி செய்யணுமோ அப்படி எல்லாம் உதவி செய்யும். பெரியோரு தேவை உள்ள மக்களா இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு உதவி, அந்த உதவி, இந்த உதவி, அது கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நானும் நீங்களும் பார்க்கணும், அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு சந்தர்ப்பம். உடுக்க உடுப்போட வெறும் கையோட நிக்கிறான். அவ்வளவு சாமான்களை விளந்து பலர்ந்த வீடுகள்ல அப்படி உள்ளவங்க வந்திருப்பாங்க, ஜும்மாக்கும் பலர்கள் வந்திருப்பீங்க. இந்த நிலைமை மேலான சகோதரர்களே, கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் கதறுதலை பார்த்து கொண்டிருக்கீங்களா, அது கேட்டுக் கொண்டிருக்கீங்களா? நிலைமையா எல்லாம் எங்கட சகோதரர். எனவே மேலான சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் கொழும்பு மக்களை பொறுத்த வரையில அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு விசேஷ ஒரு தன்மை அல்லாஹ் கொழும்பு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். தாராளமா கொடுக்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் கொடுக்கிற உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நான் முந்தி சுனாமி வந்த நேரத்திலேயும் சபகோட்டை பள்ளி ஜும்மா ஒன்றுல சொன்னேன், அல்லாஹ் கொழும்ப பாதுகாத்து வச்சிருக்கிறதே சதக்காவை கொண்டுட்டார். எந்த கடல் ஹம்பத்தொட்டையில, டட்டிக்ளோல, மற்ற ஊர்கள்ல இருந்ததோ அதே கடல் தான் இருக்குது. பஜாரோட ஒட்டின மாதிரி அதே கடல். இது புதிய கடல் அல்ல, அந்த கடல் விட்டு பிரிஞ்சிருக்கிற கடல் அல்ல. இது கொந்தளிச்சிருந்தால் முழு பஜாரும் முடியும். எனவே அல்லாஹ் பாதுகாத்தது மக்களுக்கு உதவி செய்யும். மாஷா அல்லாஹ் அந்த காலத்திலே மக்கள் பயங்கரமா உதவி செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் இந்த நாட்கள்லயும் மக்கள் உதவி செய்யறாங்க. இன்னும் யாருக்கு இந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கலையோ இப்பயும் பெரிய தேவையோட இருக்கிறாங்க மக்கள். மேலான சொல்ல என்னால் என்ன ஏழும் நல்லா யோசிங்க, மனைவியோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. நாங்க இன்னைக்கு ஒரு நாள் இப்படி செய்வோமா, இப்படி ஒரு எங்களோட ஒரு தேவையை கொஞ்சம் முன்பின் ஆக்கிக் கொள்வோமா, இந்த கல்யாணங்கள் அது இது எல்லாம் நடக்கிறோமா, எல்லாம் நடக்கணும். செலவை குறைச்சு கொள்வோம், ஆடம்பர செலவு எல்லாம் குறைச்சு கொள்வோம். ஆடம்பர செலவுகள் எல்லாம் குறைச்சி
மேலதிகமான லேசா சிம்பிளா எங்கட இந்த வேலை வெட்டிகளை கல்யாண காட்சிகள் எங்கட பங்கன்கள் கட்டாயம் நடக்க வேண்டியது அது நடக்கணும், பிரச்சனை இல்லை. அதுல செலவுகளை குறைச்சி அதுல ஒரு மேலதிகமான பணங்களை இந்த மக்களுக்கு கொடுத்து அல்லாஹ் சந்தோஷப்படுவார். எந்த புள்ள குட்டிகளுக்கு கல்யாணம் நடக்க வைக்கிறது அந்த புள்ள குட்டிகளோட வாழ்க்கையை பறக்கத்தாக்கி வைப்பாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இப்ப உள்ள நிலைமை மாஷா அல்லாஹ் தண்ணி வத்தி இருக்குது. பெரிய அளவுல வீடுகளா இருக்கேலும் அந்த பகுதி நிற்கிற மஸ்ஜிதுகளா இருக்கேலும் சேரு, பயங்கரமான சேரு. அது கையால தள்ளுற சேருகளும் அல்ல, அதுக்கு அந்த தண்ணி பிரஷர் கன் தேவைப்படுவது, அதாலதான் அடிக்கலும். நேற்று கூட எங்க மாலால சில வாலிபர்கள் போயிட்டு ஒரு அந்நிய சகோதரனுடைய ஒரு 3 வீட்டை கழுவிட்டு வந்தாங்க. களிமா சொல்லாத மக்கள் அவங்க மாலையா அழுகுறாங்க. எங்கட ஆட்கள் யாரும் வர இல்லையே, நீங்க வந்தீங்களே. எவ்வளவு நன்றி செலுத்துறாங்க தெரியுமா? நல்ல சந்தர்ப்பம் மேலான சகோதரர்களே, இது அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு சந்தர்ப்பம். இத முஸ்லிம் அல்லாதவங்களோட உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி நல்லெண்ணங்கள் உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம். மஸ்ஜிதுகள்ல தங்கியிருக்கிறாங்க களிமா சொல்லாத மக்கள். இந்த கொலகாவ மஸ்ஜிதுல எல்லாம் மாஷா அல்லாஹ் மேல்வாடிகள் அவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஜும்மாவையும் ஒரு சிங்களத்துல அந்த ஜும்மாவை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை விலை கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உடுப்பு கொடுத்திருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்களை மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி வந்து நாங்க அல்லாஹ் பற்றி ஒரு செய்தி அவங்களுக்கு கொடுக்கல, குற்றவாளிகள் பாவம். அந்த மக்கள் துனியாட கஷ்டங்களை பார்த்து எங்களால தாங்க இல்லைன்னா நரக நெருப்பை இந்த மக்கள் எப்படி தாங்குவாங்க? கபருடைய வேதனை எப்படி தாங்குவாங்க? இதுதான் நபியுடைய கவலையாக இருந்தது. நபி ஆகிரத்தை கண்ணால பார்த்தாங்க, நரகத்தை கண்ணால பார்த்தாங்க, கபருடைய நெருப்ப வேதனை கண்ணால பார்த்தவங்க நபி எப்படி நிம்மதியா இருக்கணும்? அதனால்தான் நபியுடைய 24 மணித்தியாரத்துடைய கவலையும் எந்த முஸ்லிம் அல்லாதவரை கண்டாலும் இவனுக்கு ஹிதாயத் கிடைக்கணுமே, இவன் கலிமா சொல்லணுமே, இவன் நரகத்தை தப்போடுமே, இவன் சொர்க்கத்துக்கு போகணுமே, அந்த கவலை தான் நபி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய வசூல் முழுக்க இன்றைக்கு இந்த மஸ்ஜித்ல ஜும்மாவுடைய வசூல் முழுக்க முடிவெடுத்திருக்கிறாங்க. அதாவது இங்க உள்ள பொறுப்புகள் இருக்கிறவங்க ஏனைய மஸ்ஜிதுகள்ல நான் நினைக்கிறேன் அப்படிதான் முடிவெடுத்திருக்கிறாங்க. இது அவங்களோட தேவைக்கு தான் செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப ஆகப்பெரிய தேவையா இருக்கு பணமோட ஆள் பலம் தேவை. அந்த வீடுகளை கலூரத்துக்கு ஆட்கள் தேவைப்படும். அல்லாஹ் யாருக்கு உடல்ல சக்திய ராகத்தை தந்திக்கிறான வாலிபர்கள், உங்களோட வாலிபத்தை பாவீங்க, அல்லாஹ் விரும்புற காரியத்துக்கு பாவீங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைகளுக்கு பாவீங்க. உடல் சக்தி அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் கேளும் நொட்டி பொழுதுற நிலைமைகளை மாத்த, நொட்டி பொழுதுல அல்லாஹ் மாற்றி விடுறாங்க. இத்தனை பேரை பார்க்கிறோம். அதனால இந்த உடலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த உடல்ல சக்தியை தந்தது அல்லாஹ். இந்த சக்தியை நான் அல்லாஹ்வுக்காக அவன் விரும்பக்கூடிய நல்ல காரியத்துக்கு நான் பாவிப்பேன் என்று இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முடிவெடுங்க. ஜும்மாக்கு வந்திருக்கிறவங்க ஏழுமானவங்க எல்லாரும் முடிவெடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்கேற்ற மாதிரி தயாராகி எங்க போயிட்டு யார்த்த இடங்களை அது முறையோட மஷூராவோட இந்த வேலைகளை செய்வோம். நாளைக்கு சனிக்கிழமை, நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாள் லீவ் போட்டாலும் நஷ்டம் இல்லை. இது அல்லாஹ் இதுக்கு பதில் தருவான் நிச்சயமாக. மேலான சகோதரர்களே, ஏழுமான மாதிரி நான் இந்த மக்களுடைய வீடுகளை போய் அந்த ஒரு மஸ்ஜித சொன்னாங்க 1100 வீடுகள் ஒரு மஸ்ஜித். அந்த ரஹ்மா மஹல்லா என்று அந்த மஹல்லா உள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு 1100 பேர் இருக்கிறாங்க. 1100 குடும்பங்கள் வீடுகள் இருக்கு. அவ கலூர் என்ன, அவங்க ஏற்கனவே நொந்து பேசிக்கிறாங்க, மனம் உடைஞ்சு பேசிருக்கிறாங்க, சிலவங்க பேச்சு மூச்சு இல்லாம நிற்கிறாங்க. இந்த ஏனைய பகுதிகள் எங்களுக்கு தெரியும், அப்கண்ட்ரியில பல பகுதிகளில் போனவங்க சொல்றாங்க பேசுறாரும் இல்ல, கதைக்கிறாரும் இல்ல, அந்த பேரஞ்சவன் என்றாங்களே அத மாதிரி நிக்கிறாங்க, அவங்களுக்கு பேச்சு வருவது இல்ல அப்படி சொல்றாங்க. பேச்சு இல்ல. மேலான சகோதரர்கள் பயான் பண்ணேனும், கேட்கலும், பேசலும், எல்லாம் செய்யலும். அப்படி நிலைமைகள் வந்தவருக்கு தான் தெரியும்.
அதனால அல்லாஹ் போதுமானவன். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு பின்னால ஜனாசா தொழுக இந்த மௌத்தான முஸ்லிம்கள்ல மௌத்தானவங்களுக்காக இந்த காயிப் ஜனாசா மறைவான ஜனாசா தொழுக இன்ஷா அல்லாஹ் தொழுவிக்கப்படும். அதுக்கு பின்னால துஆவும் நடைபெறும். எனவே உடனே ஓடிடாம கொஞ்சம் இருந்து இதுல கலந்து கொண்டு போனா எங்களால் ஏழுமான என்னென்ன அடிப்படையில் உதவிகள் செய்யணுமோ அந்த உதவிகளை கட்டாயம் நாங்க செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் இதுவரைக்கும் எங்களால் நடந்த எல்லா குற்றம் குறைகளையும் மன்னித்து அருள்வாயா. எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் இந்த மக்களை முழு முஸ்லிம்களையும் மன்னிப்பாயா. யா அல்லாஹ் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை அதற்கு யாரெல்லாம் சோதிக்கப்பட்டார்களோ அவருக்கு மேலான கூலிகளை கொடுப்பாயா. யா அல்லாஹ் அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதை விட சிறந்ததை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் அவருக்கு பொறுமையை நசீபாக்குவாயா. யாருடைய குடும்பத்தை யாரெல்லாம் மௌத்தானார்களோ அந்த மௌத்தானவர்களை மன்னித்து கிருபை செய்வாயா. அவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை கொடுப்பாயா. அந்த குடும்பத்தார்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயா. அவர்களுக்கு நன்மைகளை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் சொத்து செல்வங்கள் எதெல்லாம் இல்லாமல் போனது அதை விட மேலானதை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ் நீயே போதுமானவன். யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. எங்களோட பாவங்கள் எங்களோட குற்றங்களை வச்சு எங்களை பிடிச்சிடாதே யா அல்லாஹ். எங்களை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். உன்ன தண்டனை எங்களால தாங்க இயலாதே யா அல்லாஹ். நாங்க விலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எங்களோட இரக்கமா நடந்து போயா அல்லாஹ். ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகள் நோய் துன்பங்கள் எல்லாம் லேசாக்கிவே யா அல்லாஹ். ஒவ்வொருத்தர தொழில் வியாபாரங்களை பறக்கச் செய்ய யா அல்லாஹ். கடன் பாரங்களை லேசாக்கிவே யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கிவே யா அல்லாஹ். பயங்கரமான நோய் துன்பங்கள் இருந்து எங்கள் எல்லோரையும் எங்கள் எல்லோருடைய குடும்பத்தார்களை நீ பாதுகாப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.